உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சுடருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியலையப்பா. ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறியாப்பா? மா, அவ பண்ண காரியத்துக்கு இனிமே அவளை பத்தி நினைக்கவே கூடாத அளவுக்கு அவ மேல கோவத்துல இருக்க. நீங்க என்னடான்னா போன் பண்ணி விசாரிக்க சொல்றீங்க. அவளுக்கு என்ன ஆயிருந்தாலும் சரி, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. என்ன எழில் இப்படி பேசிட்டு இருக்க? அவ செஞ்சது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக மொத்தமா நம்ம சுடரை ஒதுக்கிட முடியுமா சொல்லு? அவ இப்ப குழந்தைங்களோட கேர்டேக்கர் கிடையாது, உன்னோட பொண்டாட்டி. அம்மா ப்ளீஸ், அப்படி மட்டும் திருப்பி சொல்லாதீங்க. எனக்கு இன்னும் அவன் மேல கோவம் தான் வருது. யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா முகத்தை மூடிக்கிட்டு தாலி கட்டிக்கிட்டா எனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? வாட் நான்சென்ஸ். உன் கோவம் எனக்கு புரியுதுப்பா. சுடர் செஞ்சது 100% தப்புதான், அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ முகத்தை மூடிக்கிட்டு தாலி கட்டிட்டு வந்ததால உங்களுக்கு நடந்த கல்யாணம் இல்லைன்னு ஆயிடுமா? அக்னி சாட்சியா முழு பௌர்ணமி நாள் அன்னைக்கு நிறைஞ்ச முகூர்த்தத்துல நீ அவ கழுத்துல தாலி கட்டியிருக்க. இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில நடந்திருக்குன்னா அது ஏற்கனவே கடவுளால எழுதப்பட்டதா கூட இருக்கும். எழில், அம்மா போதுமா, சும்மா இந்த மாதிரி ஏதாவது பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி அதே முகூர்த்தத்துல அக்னி சாட்சியா நான் தாலி கட்ட வேண்டியது மனோகரி கழுத்துல. ஆனா அந்த சுடர் பிளான் பண்ணி அவ கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டா. இதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ஆக்சுவலா மனோகரி ரொம்ப பாவம்மா. என்னோட பேரு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவளோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா அவ. நான் அவ கழுத்துல தாலி கட்ட போறேன்னு சொன்ன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருப்பா. கடைசி நேரத்துல நான் வேற பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத பார்க்கும் போது அவ மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. இப்ப சொல்றமா, என்னால சுடர் செஞ்ச துரோகத்தை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இனிமே அவ மூச்சு காத்து கூட நம்ம வீட்டு பக்கம் வரவே கூடாது, அவ்வளவுதான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.